எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் கிரியேட்டினின் என்றால் என்ன என்பது பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதனுடன் அதை எவ்வாறு சரியாக கண்டறிவது, அதன் முக்கிய காரணங்கள் மற்றும் இறுதியாக கிரியேட்டினின் அளவை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு நபர் எடுக்க வேண்டிய சரியான சிகிச்சையையும் நாங்கள் பார்ப்போம். உங்கள் மனதில் எழக்கூடிய முதல் கேள்வியிலிருந்து தொடங்குங்கள். கிரியேட்டினின் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? கிரியேட்டினின் என்பது ஒரு கழிவுப் பொருளாகும். இது தசைகளில் ஏதேனும் தேய்மானம் அல்லது கண்ணீர் ஏற்படும் போதெல்லாம் உடலால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு நபரின் உடலிலும் உள்ளது மற்றும் அளவுகள் உயரத் தொடங்கும் வரை எந்த தீங்கும் ஏற்படாது. இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டு உடலால் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்று இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை எளிமையாக்குகிறேன். நம் உடல்கள் ஒவ்வொரு நாளும் கிரியேட்டினின் உற்பத்தி செய்வதால் சிறுநீரகங்கள் அதை சிறுநீர் வழியாக அனுப்புவது மிகவும் முக்கியமானது. இதனால் அளவுகள் உயராது. இதன் பொருள் உங்கள் உடல் கிரியேட்டினினை அகற்றும் இயற்கையான செயல்முறைக்கு பதிலளிப்பதை நிறுத்தினால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை கவனித்து அதை மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டிய நேரம் இது. எனவே நம் உடல் ஏன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒரு நபரில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன. கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதே நமது சிறுநீரகத்தின் பங்கு மற்றும் இந்த செயல்பாடு தடைபடும் போது அது கிரியேட்டினின் அளவை அதிகரிக்க வழிவகுக்கிறது. எனவே சிறுநீரகங்களால் குறைந்த அளவு கிரியேட்டினின் வெளியேற்றப்பட்டு அது உடலில் அதிகமாக குவிக்கத் தொடங்கும். உங்கள் உடலில் கிரியேட்டினின் அளவு எவ்வாறு அதிகரிக்கிறது? கடுமையான சிறுநீரக நோய் தொற்று முதல் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு வரை கூட உடலில் கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கலாம். எனவே இது மிகவும் முக்கியமானது மற்றும் எந்த அறிகுறிகளையும் புறக்கணிக்க வேண்டாம், ஏனெனில் இது நீண்ட காலத்திற்கு நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். வீடியோவின் அடுத்த பகுதிக்குச் செல்லும்போது ஜிஎஃப்ஆர் மற்றும் ஒரு தனிநபரின் கிரியேட்டினின் அளவை அதிகரிப்பதற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி இப்போது நான் பேச விரும்புகிறேன். முன்னதாக கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதற்கும் சிறுநீரக செயல்பாடு குறைவதற்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினோம். கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பது உங்கள் ஜிஎஃப்ஆர் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்பதாகும். ஜிஎஃப்ஆர் என்றால் என்ன என்று இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனவே அதை உங்களுக்கு விளக்குகிறேன். உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை வடிகட்ட உங்கள் சிறுநீரகங்களின் திறனை கண்டறிய இது ஒரு சோதனை. இதன் மூலம் எந்த மருத்துவரும் நோயாளி எந்த நிலையில் சிரோடி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை துல்லியமாக தீர்மானிக்க முடியும். கிரியேட்டினின் அளவுகள் மற்றும் சிறுநீரக செயல்பாடு பற்றிய சிறிய விவரங்களை தீர்மானிப்பதில் ஜிஎஃப்ஆர் சோதனையின் மதிப்புகள் மிகவும் முக்கியமானவை. நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் ஜிஎஃப்ஆர் மதிப்பெண் இரத்தத்தில் உள்ள கிரியேட்டினின் அளவோடு நேரடியாக தொடர்புடையது. கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருந்தால் ஜிஎஃப்ஆர் மதிப்பெண் குறைவாக இருக்கும். இது இறுதியில் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமான செயல்பாட்டில் இல்லை என்று அர்த்தம். பொதுவாக சிறுநீரக நோய்களுடன் தொடர்புடைய 5 நிலைகள் உள்ளன. 1வது நிலை பொதுவாக 90 அல்லது அதற்கு மேல் ஜிஎஃப்ஆர் மதிப்பு மற்றும் 5வது கட்டத்தில் 15க்கும் குறைவாக இருக்கும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்தவும் ஜிஎஃப்ஆர் மதிப்பெண்களை அதிகரிக்கவும் பல்வேறு வழிகள் உள்ளன. இதை நாம் செய்யக்கூடிய 2 முக்கிய வழிகள். முதலில் உணவில் உங்கள் புரத உட்கொள்ளலில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இது உடலில் அதன் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவதாக உடலில் உற்பத்தி செய்யப்படும் கிரியேட்டினின் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுவதை உறுதி செய்வது. இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. என்னை விவரிக்க விடு. உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருக்கும் போது நமது சிறுநீரகம் அசுத்த இரத்தத்தை வடிகட்டுவது கடினமாகிவிடும். கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கண்காணிக்கப்பட்ட உணவை கொண்டிருப்பதன் மூலம் அளவை குறைப்பது மிகவும் எளிதானது. நான் முன்பே சொன்னது போல் கிரியேட்டினின் என்பது தசைகளால் உற்பத்தி செய்யப்படும் புரத அடிப்படையிலான கழிவுப் பொருள். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், சிரோடி நோயாளி அதிக அளவு புரதச்சத்து, சிவப்பு இறைச்சி, கோழி,
மீன் போன்றவற்றை எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும்? அதிக அளவு புரதம் அதிக அளவு கிரியேட்டினாக மாறும் மற்றும் இது சிகேடி நோயாளியின் கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கும். இப்போது சிகேடி நோயாளி கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த விரும்பினால் புரத உட்கொள்ளலின் அளவை குறைக்க வேண்டும். நோயாளி அனைத்து வகையான புரோட்டீன்களான சிக்கன், ஆட்டிறைச்சி, மீன் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது உடலில் கிரியேட்டினின் அளவை குறைக்க உதவும். மேலும் உடல் குறைந்த அளவு கிரியேட்டினின் உற்பத்தி செய்யும் போது அறிக்கைகளில் காட்டப்படும் கிரியேட்டினின் அளவு குறைவாக இருக்கும். மறுபுறம், அளவை குறைக்க கிரியேட்டினின் கிளியரன்ஸ் செயல்முறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். இதைச் செய்வதற்கான ஒரே வழி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவதாகும். இது இறுதியில் இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவை குறைக்கும் மற்றும் அதிக ஜிஎஃப்ஆர் மதிப்பெண்ணுக்கு வழிவகுக்கும். இப்போது சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த சிறுநீரகங்கள் ஏன் முதலில் சேதமடைந்தன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உயர் சர்க்கரை அளவுகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பல காரணிகள் பொறுப்பாக இருக்கலாம். எனவே, முக்கிய குற்றவாளியை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துவதுடன் உடலில் உள்ள கிரியேட்டினின் அளவையும் கட்டுப்படுத்த முடியும். சிசிடியின் குற்றவாளி கட்டுப்பாட்டிற்கு வந்ததும், அதாவது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை சாதாரண நிலைக்கு வந்தால் உடலில் என்ன நடக்கும்? சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மற்றும் சிறுநீரகத்தின் பாதிப்பு நின்றவுடன் சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்த முயற்சி செய்யவா? சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்படும் போது சிறுநீரின் மூலம் கிரியேட்டினின் அதிகமாக வெளியேறி கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்குகிறது. இப்போது எனது நோயாளிகளில் ஒருவரை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஜிஎஃப்ஆர் இன் அளவு மேம்படுத்தப்பட்டிருப்பதையும் கிரியேட்டினின் அளவு இப்போது மிகவும் குறைவாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்போது இது உடலுக்குள் எவ்வாறு நிகழ்கிறது என்றால், இந்த எல்லா விஷயங்களிலும் நாம் வேலை செய்துள்ளோம். உணவு முறை, சிறுநீரக செயல்பாடு. நாம் இப்போது வீடியோவின் முடிவை எட்டியுள்ளதால், நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது எதிர்காலத்தில் சிரோட்டி வருவதற்கான ஆரம்ப அறிகுறிகளும் உள்ளவர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் எனது அறிவுரை என்னவென்றால், உங்கள் கிரியேட்டினின் அளவை தவறாமல் சரிபார்த்து சரியான உணவு முறை எப்போதும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். கவனமாக இருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.